பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். லேவியராகமம் 17:11. லேவியராகமம் 17:11 வசனம் பாருங்க. முதல் லைன் வாசிக்கிறேன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்துல இருக்கு. நம்ம சரீரம் வெறும் சரீரமா இருந்தது அப்படின்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரீரத்துல உயிர் இல்லை. அந்த சரீரத்துல ரத்தம் ஓடிட்டு இருக்கிறதுனாலதான் உயிர் உண்டாயிருக்குது பாருங்க. அப்ப ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்னு பாருங்க. வெறும் சரீரத்துல எந்த ஒரு முக்கியத்துவமே கிடையாது. சரீரத்துக்குள்ள ரத்தம் ஓடுறதுனாலதான் அங்க உயிர் இருக்குது பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் உயிரை அந்த ரத்தத்துல வச்சிருக்காரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை நம்மளுக்குள்ள ஊற்றினார் பாருங்க. பிதாவாகிய தேவன் மரியாள் இடத்துல இயேசு கிறிஸ்துவை உற்பவிக்க செய்த போது தம்முடைய ரத்தத்தை இயேசுவுக்குள்ளாக வைத்தார் பாருங்க. மரியாள் யோசேப்போட ரத்தம் இயேசுவுக்குள்ள இல்ல, பிதாவாகிய தேவனுடைய ரத்தம் தான் அங்க இருக்கு. அதனாலதான் அவருடைய ஜீவன் இயேசுவுக்குள்ள உண்டாயிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சுயமா எதையுமே பேசுறது இல்லை, எல்லாமே என் தகப்பன் இடத்துல அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் பேசுறேன்னு சொல்லி தேவன் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினாரு. இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தைகளை பேசினாரோ அந்த வார்த்தைகளை தான் நம்ம பேசணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை தான் நம்ம பேசணும் பாருங்க. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்றதுல தான் நித்திய ஜீவன் இருக்கு. அந்த இயேசுவை அறியறதுல தான் எல்லாமே இருக்கு பாருங்க. முக்கியமான வார்த்தை இன்னைக்கு படிக்க போறோம். யோவான் 14:6. யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனும். உங்களுடைய எந்த பிரச்சனை, இப்ப வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொல்றேன், துக்கத்துல கண்ணீர்ல இந்த பிரச்சனைக்கு எனக்கு வழி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு. நானே வழியும் நானே, அதுலதான் எல்லா அர்த்தமும் இருக்கு பாருங்க. நானே, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவரை நீங்க அறிந்து கொள்ளும் போது அவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க. அவர் என்ன செஞ்சுட்டாரு எனக்கு? நான் 24 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கனே, நான் 24 மணி நேரம் உபவாசத்திலேயே இருக்கனே, 10 நாள் உபவாசம் இருக்கிறேன், 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், என் வாழ்க்கையே உபவாசத்துலதான் கழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க உபவாசத்தினால் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்ன செய்தார், என்ன செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுலதான் ரகசியமே இருக்குது. அதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ளணும். கல்வாரி சிலுவையில உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கடன்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்க கண்ணீர், உங்க வேதனைகள், நீங்க என்னெல்லாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்புறீங்களோ அத்தனை புலம்பல்களையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கி என்ன நோக்கி பாரு, என்ன பாருங்க, என்ன பார்க்கும்போது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும். என்னைய விசுவாசிங்க, என்னைய உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. இவ்வளவுதாங்க ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து, நமக்காக உயிர்த்தெழுந்ததோட மட்டும் இருக்கல, பிதாவின் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்த பொண்ணு, இந்த ஸ்திரீ, இந்த மனுஷன் என்னுடைய வார்த்தைகளை இந்த பூமியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, இவங்களுக்காக நம்ம இந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக தான் அவர் உயிரோடவே இருக்கிறார். எபிரேயர் 7:25 அன்னைக்கு படிச்சோம். நமக்காக, உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசும்படியாக அழுது கொண்டிருக்கிற பெண்களை பார்த்து நான் பேசுறேன். உங்களுடைய அழுக, உங்களுடைய கண்ணீருக்காக நீங்க ரத்தம் சிந்தக்கூடாது, நீங்க உயிரை விடக்கூடாது, நீங்க வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா வேதனைகளையும் அவர் பட்டு விட்டார். அவர் ரத்தம் சிந்தி விட்டார். நீங்க சூசைட் பண்ணிக்க கூடாது, நீங்க உயிரை விடக்கூடாதுங்கிறதுக்காக இளம் வயதில் 33 வயசுல
அவர் உயிரை விட்டார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ளணும். நீங்க உங்க உயிரை மாய்த்துக்கிறதுனால உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் உயிரை விட்டதுனால உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கு. அப்ப அவரை அறிந்து கொள்ளணுமா வேண்டாமா? அவரை அறிந்து கொள்றதுலதான் நம்மளுடைய ஜீவன் உண்டாயிருக்கு. பாருங்க, இன்னொரு முக்கியமான வசனம் படிக்க போறோம் பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் சம்பாரிச்சு வச்சுட்டாரு பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், நம்மளுடைய ஜீவனுக்கு, இன்றைக்கு உங்க ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும், தேவ பக்திக்கு, உங்களுடைய பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, அவருடைய திவ்ய வல்லமையினால நம்ம ஜீவனுக்கு தேவையான எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சுட்டாரு. எப்படி சம்பாரிச்சு வச்சிருக்காரு? 4வது வசனத்துல பாருங்க. வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முழு வசனத்தை படிச்சுக்கோங்க. வாக்கு தத்தங்களினால எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சிருக்காராம். 4வது வசனத்துல, அதுல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 4வது வசனம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 3, 4வது வசனம். வாக்கு தத்தங்களின் மூலமாக எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சுட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு பணம் வேணுமா? உங்க தொழில்ல, உங்கள் கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணுமா? பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணுமா? வீடு வேணுமா? கார் வேணுமா? என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு வேணும், என்னென்ன வாழ்க்கை வசதிகள் வேணும், எல்லாமே வாக்கு தத்தத்துல சம்பாரிச்சு வச்சுட்டாரு. இந்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு நம்ம உள்ளத்துக்குள்ள வச்சு அதை நம்ம வாயினால சொல்லி, ஆண்டவரே, இந்த ஜீவனுக்கு, என்னுடைய ஜீவனுக்கு, என்னுடைய தேவ பக்திக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க சிலுவையில செஞ்சு வச்சுட்டீங்க, உங்க உயிரை கொடுத்துட்டீங்க. அந்த உயிர், அந்த ரத்தத்துல எல்லாமே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கு, எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் நிச்சயமாக எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மேல அந்த நம்பிக்கையை வைத்திருக்கும் போது, அவர்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன். இதுதான் சீக்ரெட். இந்த நாளின் சீக்ரெட் எப்படி மாம்சத்திலோட உயிர் ரத்தத்துல இருக்குதோ, அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு சம்பாரிச்சிருக்காரு. அதுதான் ரத்தத்தினுடைய வல்லமை. ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, எல்லாத்தையும் அவர் சம்பாதித்த எல்லாத்தையும் வாக்குத்தத்தங்களின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். 2 பாயிண்ட், 2 சீக்ரெட். இந்த 2 சீக்ரெட்டையும் அறிந்து கொள்ளுங்க. வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடத்திலிருந்து உங்க வாழ்க்கைக்காக பெற்றுக்கொண்டு, உங்க கண்ணீருக்காக, உங்க கடனுக்காக கர்த்தரிடத்துல கேளுங்க. உங்களுக்கு நிச்சயமாய் வார்த்தைகளை தருவார். அந்த வார்த்தைகளை வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீருக்கு, நீங்க ரத்தம் சிந்தாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் உண்டாயிருக்கு பாருங்க. அவரை அறிகிற அறிவுனால நம்ம நிரம்பி இருக்கிறது தாங்க இன்னைக்கு முக்கியம். இன்றைக்கு பிரச்சனைக்கு அது ஒன்றுதான் முடிவு. நிச்சயமா இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக, உதவி செய்வாராக, உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.